இறைவனுக்கு படைக்கப்பட்ட அந்த பொங்கல் பக்கத்திலே வீட்டில் ஏற்கனவே செஞ்சு வச்சுருப்பீங்களே அந்த பொங்கல் வந்து அதில் ஒரு கரண்டியை வைங்க. 2 பொங்கல் இப்போ இருக்குது. இதை ஒரு வாய் எடுத்து வைங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக அது பொங்கல் என்ன செஞ்சீங்களோ ஒரு டேஸ்ட்டாக இருக்காது, டேஸ்ட்லெஸ்ஸாக தான் இருக்கும். அடுத்து பொங்கல் செஞ்சீங்கன்னா பொங்கலுக்கு உண்டான ஒரு ஸ்மெல் இருக்கும், அந்த ஸ்மெல்லு இருக்காது. சாமிக்கு வச்சதில் இதெல்லாம் இருக்காது. ஸோ இப்போ நீங்கள் செக் பண்ணலாம். இது காலகாலமாக நடக்கிறது தான். ஆனால் நாம் டெஸ்ட் பண்ணலை, செக் பண்ணலை. ஒவ்வொருத்தருமே நீங்கள் இப்போ நம்ம ப்ரோக்ராம் பார்க்குற அவ்வளோ பேருமே செக் பண்ணுங்கள், டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டிலேயே இறைவன் வந்து செல்கிறார் அப்படிங்கிறத ஊர்ஜிதை நீங்களே படுத்திக்கிங்க. இந்த மாதிரியான விஷயங்களில் கோவிலில் கொடுத்தாக்க நம்ம வாங்கலாமா, சாப்பிடலாமா? சாப்பிடலாம், வாங்கி சாப்பிடலாம். ஏன்னா கோயில் என்ற இடம் வந்துட்டு மொத்தத்தை பியூரிட்டி பண்ணுறோம். மறக்காம நம்ம ஆன்மீக உலா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். நம்ம ஒவ்வொரு வேளையும் தவறாம பகவானுக்கு வந்து நைவேத்தியம் பண்றோம் இல்லைங்களா, ஏதாவது ஒரு விஷயத்த சாப்பிட்றதுக்கு கொடுக்குறோங்க. ஆனா நம்ம கப்பில் வைக்கிற சாமா அப்படியே தானே இருக்கு. அப்போ சாமி அதை சாப்பிட்டாரா இல்லையா அப்படிங்கறத நம்ம எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது? உண்மையாவே சாமி இதெல்லாம் சாப்பிடுவாங்களா இல்ல சும்மா நம்முடைய மூட நம்பிக்கையா? இது குறித்த சுவாரஸ்யமான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம கூட நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன்சேகர் ராஜா அவர்கள். வாங்க நேயர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம்மா சார். பொதுவாக நம்ம வந்து சாமிக்கு ஏதாவது ஒன்று நைவேத்தியம் பண்றோம் இல்லைங்களா, வச்சது வச்சபடி அப்படியே இருக்கு சார். அப்போ உண்மையாவே சாமி வந்து நம்ம வைக்கிறதெல்லாம் வந்து சாப்பிட்றாங்களா இல்ல சும்மா நாமளா வந்து வாழையடி வாழையா ஒரு மூட நம்பிக்கையா இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கோமா சார்? கண்டிப்பாக நம்ம வச்ச படையல்ல இறைவன் சாப்பிடுகிறார் சார். அப்போ குறையவே மாட்டேங்குது, அப்படியே இருக்கு. முதல்ல லட்டு கிட்டெல்லாம் வைக்கிறோம், சாப்பிட்டாருன்னா யாருமே வைக்க மாட்டாங்க சார். ஏன்னா நம்ம தான் சாப்பிட்றோம். படையலை படைச்சிட்டு கடைசியாக நீங்களே கூட சொல்லியிருக்கலாம், கடைசியில் நாங்கள் தானே சாப்பிட்றோம், நம்ம தானே சாப்பிட்றோம். அதான உண்மை. என்றைக்கு கடவுள் வந்து சாப்பிட்டாரு? நம்ம சாப்பிட்றாரு எப்படிங்கிறது தான் சொல்ல போகிறேன். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் கூட டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கும். டெஸ்ட் இல்லை, பாருங்கள். இறைவனுக்கு நம்ம ஒரு பொங்கல்னு கூட வச்சுக்கிடுவோம். பொங்கல் படைக்கும் போது கண்டிப்பாக இலையில தான் படைப்போம். பவுல்லையும் படைக்கலாம், வைக்கலாம். ஒரு இலையிலே வைக்கிறீங்க, இலையில வச்சுட்டு பொங்கல் செஞ்சுறீங்க, ஒரு கரண்டியை வைங்க. அதே பொங்கல் பானை அங்கே இருக்கும். நீங்கள் உங்கள் தீபாராதனை அது இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாப்பிடும்போது அதை நம்ம தான் எடுத்து சாப்பிட போவோம். அதை எடுத்துக்குங்க, வச்சிருங்க. நீங்கள் சாப்பிட்ற இடத்துல வைங்க. எப்படியும் ஒரு 1/2 hour ஆகும். இப்படி வச்சுட்டு உடனே சாப்பிட்டுருவீங்க. சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வரதுக்கு 1/2 hour 1 hour ஆகும். ஆகிட்டு போகுது எவ்வளோ நேரம். சாப்பிட வரும்போது இறைவனுக்கு படைக்கப்பட்ட அந்த பொங்கல் பக்கத்திலே வீட்டில் ஏற்கனவே செஞ்சு வச்சுருப்பீங்களே அந்த பொங்கல் வந்து அதில் ஒரு கரண்டியை வைங்க. 2 பொங்கல் இப்போ இருக்குது. இதை ஒரு வாய் எடுத்து வைங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக அது பொங்கல் என்ன செஞ்சீங்களோ ஒரு டேஸ்ட்டாக இருக்காது, டேஸ்ட்லெஸ்ஸாக தான் இருக்கும். அடுத்து பொங்கல் செஞ்சீங்கன்னா பொங்கலுக்கு உண்டான ஒரு ஸ்மெல் இருக்கும், அந்த ஸ்மெல்லு இருக்காது. சாமிக்கு வச்சதுல இதெல்லாம் இருக்காது. நம்மளை மாதிரி ஆட்கள் தான் வந்துட்டு ஹியூமன் பீயிங் இருக்குது. நம்ம தான் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா ஒரு சாப்பாடு செய்கிறோம், அதை செய்கிறோம், இல்லை எதை செய்கிறோம், சாப்பிடுவோம். நம்ம சாப்பிட்டு முடிச்சுன்னா நமக்குள்ளே நிறைய ப்ராசஸ் எல்லாம் இருக்கும். அது வேண்டாம், அது விட்டுருங்க. இறைவனுக்கெல்லாம் படைச்சிங்கனாக்கா இறைவன் வந்துட்டு அவங்களும் சாப்பிடுவாங்க. நிறைய பேருக்கு என்ன நம்மலாம் வந்துட்டு நானும் சின்ன பிள்ளையில் கேட்டிருக்கிறேன், இறைவன்லாம் சாப்பாடு சாப்பிடுவாரா அப்படிலாம் கேட்டிருக்கிறேன். தெரியாது இல்லை, அறியாத பருவத்தில் அப்படி தானே கேட்க முடியும். இறைவன்லாம் சாப்பாடு சாப்பிடுவாரா, அவர் எப்படி எத்தனை வருஷம் தான் இருப்பார் அப்படிலாம், அது அறியாத பருவம். அப்படி தான், அப்படி கேட்குறவங்களுக்கு தான் அவரை பிடிக்கும். அது விடுங்க. அப்போது இறைவனுக்கு வந்துட்டு நாம் வச்ச பழையில் அந்த ஸ்மெல்லு, அதனுடைய டேஸ்ட்டு, அவங்க அதை தான் சாப்பிடுவாங்க. சார் இப்போ சக்கரை பொங்கலே வைக்கிறோம் அப்படின்னாக்கா அதுக்காக அது வந்து சக்கரை பொங்கலோடைய டேஸ்ட் இல்லாமல் போயிடுமா சார்? ஸ்வீட்டாக இல்லாமல் போயிடுமா? அதுதான் சொல்ல வரேன். நீங்கள் படைச்சிட்டு நான் சொல்லிட்டேன், இப்போ நீங்கள் எல்லார் வீட்லேயும் டெஸ்ட்டு பண்ணலாம். ஏன்னா நம்ம படையலுங்கிறது சாமிங்கிறது நம்ம வாரம் வாரம் கும்பிட்டுட்டு தான் இருப்போம். அது குறிப்பாக பெண்கள் வந்துட்டு வெள்ளிக்கிழமைனா ஏதோ ஒன்று தான் படைப்பீங்க, நெய்வேத்தியம் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுவீங்க. அப்போது இந்த பொங்கல் வந்துட்டு டெஸ்ட்டு பண்ணுங்கள், வீடுக்கு வீடு டெஸ்ட்டு பண்ணுங்கள்.
பார்க்குறவங்க அவ்வளோ பேரும் டெஸ்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக அது டேஸ்ட்டு இருக்காது. இன்னொரு ஒரு வாய் வந்துட்டு படையில் வச்சதும் சாப்பிட்டு முடிச்சுன்னா அடுத்து நீங்கள் செஞ்சீங்க இல்லையா, அது ஒரு பக்கத்தில் ஒரு கரண்டி இருக்கும், அதே ஒரு எடுத்து போடுங்க, டேஸ்ட்டு தெரிஞ்சு போயிடும். ரெண்டாவது அதில் அந்த ஸ்மெல்லே இருக்காது. ரெண்டுத்தையும் அவங்க சாப்பிட்ருவாங்க கடவுள். இப்போ செக் பண்ணி பாருங்கள் அவங்கவுங்க வீட்டில் இதெல்லாம் உண்மையாக இல்லை ஒரு சேனலுக்காக சொல்கிறதுக்காக சொல்கிறோமா? ஏங்க சேனல் சொல்லிட்டு போனால் அப்புறம் 4 பொண்ணு பேச வேண்டாவா, கேட்க மாட்டீங்களா, போட்டுடுச்சு நம்மளுங்க எல்லாமே கேட்பாங்க. கண்டிப்பாக உலகம் ஃபுல்லாக கேட்பாங்க. ஏன்னா நம்ம உலகம் ஃபுல்லாக போகுது சேனல். உங்கள் வீட்லேயும் நீங்கள் செக் பண்ணலாம், டெஸ்ட்டு பண்ணலாம். ஆனால் ஆத்மாத்மாக செய்ய வேண்டும். கடவுளுக்கு செய்கிறது ஆத்மாத்மாக செய்ய வேண்டும். இல்லைங்க நாங்கள் ஆத்மாத்மா செய்வோம், அப்போ உங்கள் வீட்டில் கண்டிப்பாக அவர் சாப்பிடுவார். இறைவன் எல்லா இறைவனும் வந்துட்டு கண்டிப்பாக படையல் படைக்கப்பட்டது ஸ்மெல்லையும் டேஸ்ட்டையும் மட்டும் சாப்பிடுவாங்க. பொருள் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், டேஸ்ட்டே இல்லைங்க, அந்த ஸ்மெல்லே இருக்காது. ஸோ இப்போ நீங்கள் செக் பண்ணலாம். இது காலகாலமாக நடக்கிறது தான். ஆனால் நாம் டெஸ்ட் பண்ணலை, செக் பண்ணலை. கடவுள் வச்சு சாப்பிட்டு நம்ம பாட்டு சாப்பிட்டு விட்டு போயிடுறோம். ஏன்னா அதை நம்ம கிராஸ் எதையுமே ஒரு கிராஸ் செக் பண்ணும்போது தான் அது மேலே கேர் எடுத்து அதை நம்ம பண்ணுவோம். அது யாரும் பண்ணலை. நீங்கள் கேட்பீங்க, நீங்கள் மட்டும் இது பண்ணீங்களா? என் வேலை அதானே. எனக்கு ஆராய்ச்சிங்கிற பேரில் எல்லாத்துலேயும் பண்ணுவேன் நான். அப்போ பண்ணும்போது இது உண்மை சாப்பிட்றாரு. எதாவது நான் சொன்னேன்னே முதல்ல குழந்தை பருவத்திலே நான் அதை கேட்ட ஆள். அப்போ நான் சும்மா இருப்பேன்னா கேட்க தான் செய்வேன், அதை பார்க்க தான் செய்வேன். ஆனால் எனக்கு இதை தெரியறதுக்கு பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. உடனே நான் நேற்று பார்த்து இன்றைக்கி சொல்லலை. இதை நான் அனுபவிச்சுட்டு சரி முதல்ல இதை சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு கூட யோசித்தேன். நமக்கு வரைக்கும் இருக்கட்டும். அப்புறம் யோசித்தேன், ரொம்ப பேருக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது, ஆனால் கடவுள் இருக்கிறாரான்ற ஒரு நம்பிக்கை இன்னும் வரல. எல்லோரும் நீங்கள் முதல்ல கேட்ட மாதிரி எல்லோரும் கும்பிட்றாங்க, நாங்கள் கும்பிட்டுக்கிறோம் அப்படின்னு இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஏன்னா கடவுளுங்கிற ஒரு கண்ணுக்கு தெரியலையே, அவர் கண்ணில் காட்டலையே. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி நம்புறது? அதுக்காக நம்பிக்கை இல்லாமல் இல்லை, அது ஒரு கேஷுவலாக விட்டுட்டு போயிட்டே இருக்கிறோம். இப்போ செக் பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டில் கடவுள் வந்துட்டு போகிறாரு. ஒவ்வொருத்தர் வீட்லேயும் நாம் ஆத்மார்த்தம் செய்யும் பட்சத்தில் ஒவ்வொரு வீட்லேயும் ஆமாம் வீட்டில் வந்துட்டு போனதுனால தானே சாப்பிட்றாரு. அதான உண்மை. ஸோ அதனால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தருமே நீங்கள் இப்போ நம்ம ப்ரோக்ராம் பார்க்குற அவ்வளோ பேருமே செக் பண்ணுங்கள், டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டிலே இறைவன் வந்து செல்கிறார் அப்படிங்கிறத ஊர்ஜிதை நீங்களே படுத்திக்கிங்க. இது வரைக்கும் எங்கள் உலகம் தோன்றி எத்தனை வருஷம் அது யாருமே சொல்லலை. அவ்வளோதான். அப்படி தான் ஒரு காலகட்டத்தில் நம்ம கான்செப்டே விஞ்ஞானம் தான் நம்ம சொல்கிறோம். விஞ்ஞானம் இல்லாமல் மெய்ஞானம் இல்லை, மெய்ஞானம் இல்லாமல் விஞ்ஞானம் இல்லை, ரெண்டும் கலந்தது தான். ஸோ அதனால் எல்லாத்துக்கும் தெரியணுமேங்கிறதுக்காக சொல்லப்பட்டேன். சொல்லலாமான்னா எனக்கு ஒன்றும் தவறானது இல்லை, சொல்லலான்னு தான் வந்துருச்சு. ஆனால் இதை பல வருஷம் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு சரி சொல்லுவேன்னு சொன்னேன். யாம் பெற்ற இன்பம் பெருகு இவ்வையகம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக நாங்கள் எல்லாருமே இன்றைக்கே டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம் சார். எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கான ரிசல்ட்டையும் முக்கியமாக ஆத்மார்த்தமாக நைவேத்தியம் பண்ணணும், அது ரொம்ப முக்கியமான அண்டர்லைன் இட்டு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இல்லைங்களா? இல்லை, இப்போ நம்ம குழந்தை கூட இருக்குங்க வீட்டில். குழந்தைய நீங்கள் சாப்பாடு ஊட்டுறீங்க, சாப்பிட்றியா? இல்லை அதட்டினா சாப்பிடுமா? சொன்னால் தான் சாப்பிடும். எல்லா வீட்டு குழந்தையும். இறைவன் அதுதாங்க. இறைவன்கிட்ட அன்புன்னு சொல்கிறதுக்கு பதிலாக தான் ஆத்மாத்மாங்கிற வார்த்தை. இங்கே அன்பு, அங்கே ஆத்மாத்மா. அதுக்கு தான் அதை சொன்னேன். இந்தா வச்சுக்கோ, இந்தா சாப்பிட்டுக்கோப்போ, நாங்கள் வேலை இருக்கு அங்கே இருக்கோன்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்லெஸ்ஸாக எடுத்து பண்ணிங்கன்னா அங்கே வரமாட்டார் அவர். அங்கே ஆத்மாத்மா செய்யணும், அன்பு இருக்கணும். அதுக்காக அன்பு இல்லைன்னு சொல்லலை, ஆத்மாத்மாக்குள்ளே அடங்குனது தான் அன்பு. ஸோ செஞ்சு பாருங்கள், அனைவர் வீட்டுக்கும் வருவார், சாப்பிடுவார், நடக்கும். செக் பண்ணுங்க. நீங்கள் குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. அழகான விளக்கம் கொடுத்தீங்க. ஒரே ஒரு சந்தேகம் சார், வீட்டில் டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிங்க, கோவிலில் நைவேத்தியம் பண்றாங்க இல்லைங்களா, அங்கேயும் இறைவன் நீங்க சொல்ற மாதிரி சுவை நறுமணத்தை எடுத்துக்கொண்டு உண்பார் அப்படின்னே ஒரு கான்செப்ட் வச்சாலும் கூட கோவிலில் கொடுக்குற அந்த பிரசாதம் மட்டும் எப்படி சார் டேஸ்டா இருக்கு? கோயிலில் அதை தான் திருப்பி சொல்கிறேன், கோயிலில் படையலில் வச்சாங்க, அதை எடுக்க மாட்டாங்க, கொஞ்சமாக தான் சாமிக்கு வைப்பாங்க. அங்கே வச்சுட்டு மீதி இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை தான் கொடுக்குறாங்க. மீதி உள்ளதான் உங்கள் வீட்டில் செஞ்சவங்களே நீங்களே தானே செக் பண்ணி, அது நல்லா தானே இருக்குது, அது டேஸ்ட்டாக தானே இருக்குது, அது ஸ்மெல்லு தானே இருக்குது. படையல் வச்சு பாருங்கள், அதை எடுத்து பாருங்கள், அதை சாப்பிட்டு பாருங்கள். அங்கே தான் சொன்னேன் நான்.
சூப்பர் சார், தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சார். இன்னும் ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னாக்கா, இப்போ கோவிலில் வந்து சில பேர் சனிக்கிழமைகளில் வந்து எள்ளு சாதம் அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா, கோவிலில் வச்சு கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது வாங்கலாம், அதனால ஒன்றும் தோஷம் இல்லைன்னு தோணினாலும் கூட சனிக்கிழமை சனீஸ்வர பகவானுக்கு வச்சுட்டு கொடுக்குறாங்களே, ஏற்கனவே நம்ம படாத பாடுபடுறோமே மனசுக்குள்ள ஒரு பக்கம் பயமும் தோணுது சார். இந்த மாதிரியான விஷயங்கள்ல கோவிலில் கொடுத்தாக்கா நம்ம வாங்கலாமா, சாப்பிடலாமா? கரெக்ட். ஏன்னா இந்த 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 உங்கள் கேள்வி இந்த இடத்துல கரெக்டாக தான் கேட்டீங்க. ஏன் அப்படின்னாக்கா, ஆமாம், இது வந்து கோயிலில் வந்துட்டு யார் யாரோ வராங்க, நம்மளுடைய இது என்ன, அவங்க இது என்ன, அவங்க கொடுக்குறத போய் நம்ம வாங்கலாமா, ஒரு பயம், ஒரு உள்ளு பயம் ரொம்ப பேருக்கு இருக்கும். அதனால் கொடுத்தா கூட அப்படியே பார்க்காத மாதிரி, எங்கே ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படி போயிடுவாங்க. எதுக்கு வாங்க, அதாவது அவங்ககிட்ட போய் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதில் அப்படியே தெரியாத மாதிரி அப்படி போயிடுறது. சாப்பிடலாம், வாங்கி சாப்பிடலாம். ஏன்னா கோயில் என்ற இடம் வந்துட்டு மொத்தத்தை பியூரிட்டி பண்ணுறோம். மிக வசதி படைச்ச ஒருத்தருக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது என்ன பவரோ, வசதியே இல்லாதவங்க கொண்டு வந்து கொடுத்தா கூட ரெண்டும் ஒரே பவர் தான். கோயில் வந்து பியூரிட்டி பண்ணுற இடம், எல்லாத்தையும் அது பியூரிட்டி பண்ணிடும். அதனால் இதுக்கு என்ன பவர் இருக்குமோ அதுக்கு அதே பவர். கோயிலுக்குள்ளேயே செஞ்ச நைவேத்தியத்துக்காக சில செஞ்சுருப்பாங்க, அந்த பொருளுக்கு என்ன பவரோ அதே பவர் தான். அதான் மொத்தத்தில் கோயில் வந்து ஒரு பியூரிட்டி பண்ணுற இடம். எல்லாத்தையும் பியூரிட்டி பண்ணி சமமான நிலைக்கு அதே டேஸ்ட்டு, அதே சக்தி, அதே பலன் எல்லாத்துக்கும் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அது எள்ளு சாதம் கூட கொடுப்பாங்க. சில பேர் அவங்க வேண்டுதல் இருக்கும், அதை கொண்டு வந்து இங்கே கொடுத்துட்டு நமக்கு கொடுப்பாங்களே, அதெல்லாம் கூட போய் நம்ம வாங்கி சாப்பிட்லாமா? இங்கே மொத்தத்தையும் அது பியூரிட்டி பண்ணி விட்டுரும், சமமாக்கி விட்டுரும், எல்லாம் ஒரே பவர் ஆக்கிரும். அதுக்கு தான் அங்கே கொண்டு வந்து கொடுத்தா கூட ஒன்றாகுது, எல்லோரும் வாங்கி சாப்பிடலாம், ஒரு தவறும் கிடையாது. சூப்பர் சார், ரொம்ப நாளாக இந்த சந்தேகம் தோணுது, அதுக்கு தெளிவான ஒரு விளக்கம் இன்னைக்கு கொடுத்தீங்க சார். நீங்கள் சொன்னீங்க வீட்டில் வந்து நம்ம சாமிக்கு வந்து படையல் வைக்கிறோம், நைவேத்தியம் பண்ணுறோம், அதை வந்து சாமி வந்து சாப்பிட்றாரு, அதன் சுவையையும் அதன் நறுமணத்தையும் உண்டு அவர் சாப்பிட்றது வந்து வழக்கமாக வச்சிருக்காரு. ஸோ அந்த டேஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும் நம்ம சாப்பிட்டு பார்க்கும்போதுன்னு சொன்னீங்க சார். இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து சாமி வராரு, நம்ம வைக்கிறத சாப்பிட்றாரு, அப்படியே பேசாமல் போயிடுறாரு சார். நம்ம வேண்டுதல்னு ஒரு விஷயம் நம்ம வைக்கிறோம் இல்லைங்களா, அது பக்கம் காது கொடுத்து கூட கேட்க மாட்டேன்றாரு. அப்போ வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் நாங்கள் தவறு பண்ணுறோம் இல்லைங்களா, ஏதோ ஒரு ஆரா வந்து அந்த இடத்துல நெகட்டிவாக இருக்கிறது தான் எங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற மாட்டேங்குது இல்லைங்களா. சோ அது எப்படி நாங்க மாத்துறது, எப்படி கிளென்ஸ் பண்றது, இது குறித்த $1 மில்லியன் ஆன்சர் அடுத்த எபிசோடில் நீங்க எங்களுக்காகவே சொல்லணும் சார். கோடான கோடி அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காம நம்ம ஆன்மீக யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.